Assalamu alaikum and hi all, this is Afsheen and welcome to my channel. I'm Afsheen and I scored 622 out of 720 in NEET 2024 and நான் வந்து இந்த வீடியோவில் எது பெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் 2025ன்னு சொல்ல போகிறேன். நான் எனக்கு வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்ஸோட இதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ நான் அதில் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் பற்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ என்சிஆர்டி பேஸ்டாக இருக்கணும்னு கேட்டிங்க. ஸோ என்சிஆர்டி பேஸ்டான டெஸ்ட் சீரீஸ் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நீட் ப்ரிப்ரேஷனுக்கு நான் ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் என்னோடய டெஸ்ட்டு எல்லாமே எனக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஆகாஷோட ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸில் சேர்ந்துருந்தேன். ஆல் இண்டியா ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லி அதில் ஒன்று சேர்ந்துருந்தேன். அண்ட் அன்அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் சேர்ந்துருந்தேன். ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டெஸ்ட் கிட்டே இருந்துச்சு ஆஃப்லைன் டெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஆஃப்லைனில் எழுதணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அக்டோபர் அந்த மிட் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ ஜாயின் பண்ணியிருக்கும் போது நான் வந்து ரொம்ப லாங் தான் எனக்கு, இருந்தாலும் நான் போயிட்டு வந்தேன். டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் மெயினாக ஆன்லைன் கோச்சிங் எடுத்ததே வந்து எனக்கு ட்ராவல் பிடிக்காது. ட்ராவல் டைம் வேஸ்ட் ஆகும் படிக்கிற டைமில். அதனால் எனக்கு வந்து ஆஃப்லைன்லேயே எனக்கு டக்குன்னு முடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே கோச்சிங் இருந்தேன். ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி நீட் இட். அதனால் போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துச்சு. எக்ஸாம் என்வாயன்மெண்ட்டு, டீச்சர்ஸ், இன்விஜிலேட்டர்ஸ் அவங்களாம் இருக்கும்போது டென்ஷன் ஆகாமல் இருக்குது அதெல்லாம் எப்படின்றது வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸ் பற்றி இப்போ சொன்னேன். ஆலன் டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆலனும் எனக்கு ஆகாஷும் மோராலெஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் ஹவுஸ்லேருந்து. ஸோ நான் வந்து ஆகாஷ் எல்லோரும் ஆகாஷ் சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ அது என்சிஆர்டி பேஸ்டு மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷில் சேர்ந்துட்டேன். ஆலன் வர்சஸ் ஆகாஷ்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷில் தான் வந்து என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ மாடியூல் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. பட் ஆலன் டெஸ்ட் சீரீஸில் வந்து நிறைய மாடியூல் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் என்சிஆர்டி பேஸ்டு இருக்காமல் ஐ ஃபவுண்ட் லைக் மோர் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ ஆலன் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு அட்டென்ட் பண்ணாலே எனக்கு வந்து மாடியூல் கொஸ்டின்ஸ் அவங்க மாடியூல்ஸில் வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆலன் டெஸ்ட் பேப்பர்ஸை நான் அட்டென்ட் பண்ணலை அண்ட் ஆகாஷ் டெஸ்ட் பேப்பர்ஸ் தான் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஏஐடிஎஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆஃப்லைனில். அண்ட் அன்அகாடமி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்ன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க எங்களோட இதிலே. ஸோ அதுலேயும் நான் ஜாயின் பண்ணி ஆன்லைனில் சேர்ந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதினேன். நிறையா அந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவ்வளோ பெனிஃபிஷியல் கிடையாது. நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஆஃப்லைனில் அட்டென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும் அண்ட் மாடியூல் கொஸ்டின்ஸ், அதாவது நாட் நீடட் ஃபார் நீட்டு அந்த மாதிரி சில என்சிஆர்டிலேருந்து இல்லாத மாதிரியான கொஸ்டின்ஸு, நீட்டுக்கு தேவைப்படாத மாதிரியான கொஸ்டின்ஸ், ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு அது நல்லாயிருக்கும். பட் ஆலன் வந்து ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி வரும், நீட்டில் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆலன் ஓகே. பட் ஆகாஷ் வந்து ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஏன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ்ட். ஸோ என்சிஆர்டி பேஸ்டாக நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் ஆகாஷ் சொல்லுவேன். ஃபிசிக்ஸ் வாலா டெஸ்ட் சீரீஸ்ன்னு ஒன்று இருக்குது. பட் அது வந்து நான் அட்டன் பண்ணல. ஏன்னா வந்து இது பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஸோ ஃபிசிக்ஸ் வாலா டெஸ்ட் சீரீஸ் நான் அட்டன் பண்ணல. பட் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்துச்சு. அது கூட நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா அந்த பேப்பர்ஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நியூ லைட் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துச்சு. அது நான் அட்டென்ட் பண்ணி பார்த்தது வந்து லாஸ்ட் ஆஃப் மை ப்ரிப்ரேஷன். அந்த டைமில் நான் அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நியூ லைட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் ஆகிட்டிங்கனாலே போதும். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெலிகிராம் குரூப்ஸில் பார்த்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணி எடுத்தேன். பட் ஆகாஷோட இந்த டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிட்டாலே போதும் தான்.
ஸோ எந்த டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆகாஷ் டெஸ்ட் சீரிஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அது அந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்சிஆர்டி பேஸ்டாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். கொஞ்சம் மாடல் கொஸ்டின்ஸ் வரும். பட் அது வந்து 720 upon 720 எடுக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் மோராலெஸ் வந்து இது ஆலனை விட அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகாஷ் வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பெஸ்ட் பிவைக்யூ புக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்வால்ஸோட புக் சொல்லுவேன். லாஸ்ட் 10 years பிவைக்யூ. ஸோ அந்த புக் வாங்கி நீங்கள் அட்லீஸ்ட் 5 yearsோட பிவைக்யூஸாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கேட்பாங்க நீட்டில். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த பிவைக்யூஸ்லேருந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணி வரும். ஸோ அதனால் பிவைக்யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீட் ரேங்கர்ஸ் டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று வந்துச்சு, ஃபிசிக்ஸ் வாலாவோடது. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 papers கிட்டே எழுதுறேன், 2 to 3 papers எழுதிப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்துச்சு. பட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அண்ட் நீட் ப்ரெப் டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று இருந்துச்சு. நீட் ப்ரெப் டெஸ்ட் சீரீஸ் எனக்கு வந்து டெலிகிராம்லேயே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த நீட் ப்ரெப் டெஸ்ட் சீரீஸ் வந்து என்ன சொல்கிறது, அதில் மோஸ்ட்லி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. 45 கொஸ்டின்ஸில் 35 கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு மெயின். அதில் மோஸ்ட்டாக அவங்க கான்செப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான டெஸ்ட் பேப்பர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கம்பைனாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வேணும் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டெஸ்ட்னு எழுதும் போது ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து நல்லா இருக்கணும். அதனால சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னோடய சஜஷன் எதுன்னா ஆகாஷ் தான். That's all guys. I'll see you all in another interesting video. Until then, bye.